திருவள்ளூர் அருகே பூண்டி அருகே உள்ள நெய்வேலி கிராமத்தில் ராகவேந்திரா மந்த்ராலயா கோவிலில் 72 அடி உயர கோபுரம், கிருஷ்ணர், ஆஞ்சநேயர் கோவில்களில் வருகிற 22ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி அருகே உள்ள நெய்வேலி கிராமத்தில் 1.5 ஏக்கர் பரப்பளவில் அமைந்த ராகவேந்திரா கிராந்தாலயா கோவிலில் ஆஞ்சநேயர், கிருஷ்ணர் உள்ளிட்ட கோவில்களில் மகா கும்பாபிஷேகம் வருகிற 22ஆம் தேதி நடைபெறவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி அருகே உள்ள நெய்வேலி கிராமத்தில் அமைந்த ராகவேந்திரா கிராந்தாலயா கோவிலில் புதிதாக கட்டப்பட்ட 72 அடி உயர கோபுரம், பிருந்தாவனம் கிருஷ்ணர் கோவில், மூல ராமர், 7 அடி உயர ஆஞ்சநேயர், சிவன் மூலவருக்கு மகா கும்பாபிஷேகம் வருகிற வியாழக்கிழமை 22ஆம் தேதி காலை 9 மணி முதல் 10 மணிக்குள் நடைபெற உள்ளது. கோவில் விமானம் மற்றும் நிஜ விஜயராமர், மூலராமர், ஸ்ரீ ஜெயராமர் உள்ளிட்ட கோவில் வளாகத்தில் அமைந்த பிரகார மூர்த்திகளுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. முன்னதாக சுப்பிரபாதம், கோபூஜை, சங்கல்பம், கணபதி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு யாக கலச ஹோம பூஜைகள் நடைபெற உள்ளன. இந்த கும்பாபிஷேக விழாவில் ஸ்ரீ ராகவேந்திரா மகிமை கும்பாபிஷேகம் மலர் வெளியிடும் நடைபெற உள்ளது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிறுவனர் அம்மன் சத்யநாதன் உள்ளிட்ட கோயில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்துள்ளதுடன் திருவள்ளூர், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளான பொன்னேரி, மீஞ்சூர், சோழவரம், காரனோரை, அம்பத்தூர், முகப்பேர், தாம்பரம், பூவிருந்தவள்ளி, ஆவடி, ஸ்ரீபெரும்புதூர் சுற்று வட்டாரங்களில் உள்ள பக்தர்களுக்கும் மகா கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க அழைப்பு விடுத்துள்ளனர். மேலும் இந்த கும்பாபிஷேகத்திற்கு வருகை தரும் பக்தர்களுக்கு திருவள்ளூர் ரயில் நிலையம், திருவள்ளூர் பஸ் நிலைய பகுதிகளில் கோவில் நிர்வாக சார்பாக இலவச ஆட்டோக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச்ச பஜதாம் கல்பவருஷாய நமதாம் காமதேனவே. எல்லாருக்கும் வணக்கம். மந்த்ராலய கஷேத்திரத்துல ராகவேந்திர சுவாமிகள் கிபி 1671 தானே அமைச்சிருந்த பிருந்தாவனத்துல ஜீவனோட பிருந்தாவனத்துக்குள்ள போய் உட்கார்ந்துருக்கார். அவர் அந்த பிருந்தாவன பிரவேசம் பண்ணும்போது, நான் இன்னும் 700 வருஷம் இதுல ஜீவனோட இருப்பேன், அதனுடைய அறிகுறியா உலகமெங்கும் 700 மிருத்திகா பிருந்தாவனங்கள், வழிபாட்டு தலங்கள் தோன்றும் அப்படின்னு அவர் அருளினார். அது பிரகாரம் இன்றைய வரையில எல்லா இடங்கள்ல உலகம் முழுக்க ராகவேந்திர பிருந்தாவனங்கள் தோன்றிட்டு இருக்கு. அங்க இருக்கிறது மூல பிருந்தாவனம், மற்ற இடத்துல இருக்கிறது மிருத்திகை பிருந்தாவனம்னு பேரு. மிருத்திகைன்னா புனிதமான மண். வருஷத்துக்கு ஒரு தடவை மந்திராலயத்துல இருந்து, அந்த துளசி மடத்துல இருந்து, துளசி வனத்துல இருந்து கொண்டு வந்து வச்சிருக்க அந்த மண் அந்த பீடாதிபதிகள் தருவார். அந்த மண்ணுக்கு அத்தனை சக்தி உண்டு. உலகத்துல எங்க இருந்தாலும் அதுல இருக்கிற பீடாதிபதிகள் தான் அந்த மிருத்திகையை தருவாங்க. ஆனா இந்த ராகவேந்திர கிரந்தாலயா என்னும் பிரதிரூப மந்திராலயத்துல எங்கும் இல்லாத வகையில ராகவேந்திர சுவாமிகள் அவருடைய ஜீவிதமான காலத்துல அவருக்கு சிஷ்யருக்கு அவரது அமிர்த ஹஸ்தத்தினால கொடுத்த மிருத்திகை இங்க பிரதிஷ்டா இருக்கு நம்ம இந்த கிரந்தாலயத்துல. இது கிரந்தாலயான்னா கிரந்தத்தை அடிப்படையாக வைத்த ஆலயம். ராகவேந்திரனுடைய சரித்திரத்துல அவர் எப்படியெல்லாம் இருந்தார் அப்படிங்கிறத அந்த கிரந்தத்தை அடிப்படையா நீங்க மந்த்ராலய கஷேத்திரத்துக்கு போனீங்கன்னா அங்க ராகவேந்திரனுடைய பிருந்தாவனம் இருக்கும். அதுக்கு கீழே ராகவேந்திரன் உட்கார்ந்துருக்காரு 8 அடியில. ஆனா பார்க்க முடியாது. ஆனா இங்க நம்ம பிருந்தாவனத்துல மேல பிருந்தாவனம், கீழே இறங்கி போனா நிஜரூப ராகவேந்திரர், நிஜ ரூபமா இருக்கிற அவருடைய அந்த எப்படி இருந்தாரோ அதை நாம இங்க பார்க்கலாம். அது இல்லாம அவர் 72 சுவாமிகளை நமக்காக தியானம் பண்ணிட்டு இருக்கார். அதெல்லாம் நீங்க கிரந்தத்தில் தான் படிக்கலாம் 72 எதெல்லாம் வேண்டாருன்னு. ஆனா நீங்க கீழே பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே அந்த ராகவேந்திரர், அதுக்கு பின்னாடி 72 யாரெல்லாம் வந்து அவரு வேண்டாரோ அந்த மாதிரி. இத நாம ராகவேந்திர மகிமைன்னு கிட்டத்தட்ட ஒரு 46 வருஷமா இந்த புத்தகம் எழுதிட்டு இருக்கேன். இப்ப 11 பாகம் வந்திருக்கு. இது ஆய்வுகள் நூல்கள். நான் உலகம் ஃபுல்லா பயணம் செஞ்சு ஆய்வு செஞ்சு எழுதிட்டு வர்ற நூல். 12வது பாகம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த கிரந்தத்துல இருக்கிறது இல்லாம அதை அடிப்படையாக வைத்த ஆலயத்தை அமைக்கணும்னு நினைச்ச போது இங்க நமக்கு 1 ஏக்கர் நிலம் தந்தாங்க. இந்த இடத்துல ஒரு தானமா நமக்கு வந்து 1 ஏக்கர் நிலம் தந்தாங்க. அப்புறம் நாங்க 1/2 ஏக்கர் வாங்கி இந்த இடத்த பெருசா நிர்மாணம் பண்ணும்போது இத பக்தர்களுடைய இதுல அவர்களுடைய ஒரு அன்பளிப்பில வர நன்கொடைகள்ல தான் பண்ணணும்ட்டு ஆரம்பிச்சிட்டோம். அதனால இதுவரையில் நாங்களா போய் யார்கிட்டையும் வந்து பணம் கேட்டதில்லை. தானா இந்த புஸ்தகத்தை படிச்சு அவங்களா வந்து கொடுக்கறத வச்சுதான் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலமா இதை கட்டிட்டு இருக்கோம். 2017 முதல் கட்ட கும்பாபிஷேகம் நாங்க அப்பயே தீர்மானம் பண்ணோம், இது 20 ஆண்டு காலத்துல தான் கட்டி முடிக்க முடியும்.
என்ன நாங்க யார்கிட்டையும் போய் கேட்கறது இல்ல, எதுவும் பண்றது இல்ல, தானா வர்றதை வச்சு நாங்களும் வெளியில எதுவும் கொடுக்கறது இல்ல. ஏன்னா எங்களுக்கு இந்த நிர்மாணத்துக்கு எங்களுக்கு வந்து பெரிய பக்தருடைய பங்களிப்புல எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதனால வந்து இதனுடைய முதல் கட்டம் 2017 ஆச்சு. இப்ப 2024 2வது கட்டம், 3வது கட்டத்துல அன்னதான கூடங்கள்ல அதெல்லாம் கட்டிட்டு 3வது கட்டம், 4வது பெரிய ஹால். ஏன்னா இந்த கிரந்த கர்த்தர்கள் நாமெல்லாம் வந்து பத்திரிகையில் இருக்கவங்க எல்லாம் இந்த கிரந்தம் நூல் அதை வச்சு அவங்களெல்லாம் சேர்ந்துதான் அந்த பிரச்சாரத்தின் மூலியமா தான் இவ்வளவு பெரிய கிரந்தாலயா இங்க வந்துட்டு இருக்கு. அதனால இந்த இடம் மிக புனிதமான இடம். என்னன்னா மந்த்ராலய கஷேத்திரம் துங்கபத்ரா நதிக்கரையில இருக்கு. துங்கபத்ரா நதிக்கரையில மந்த்ராலய கஷேத்திரம் இருக்கு. இந்த இடம் இதுவும் துங்கபத்ரா நதிக்கரையில் தான் இருக்கு. எப்படின்னா அந்த மந்த்ராலயத்திலிருந்து வர்ற அந்த துங்கபத்ரா நதி கரூர்ல கிருஷ்ணாவோட சேருது. அந்த கிருஷ்ணா நதியிலிருந்து தெலுங்கு கங்காவா வந்து இங்க பூண்டி ஏரிக்கு வருது. அங்க இருக்கிற அதே தண்ணியில தான் அந்த இடத்துலதான் ராகவேந்திரன் இங்க வந்து உட்கார்ந்து இருக்காரு ஜீவனோட. இதுல என்னன்னா நீங்க அந்த முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு வராக சுவாமியில இருந்து துங்கா பத்ரா வருதுன்னா அதை அப்படியே வச்சிருக்கோம், காட்சியா வச்சிருப்போம். ஒவ்வொரு இடத்துலயும் மாஞ்சாலம்மன் வந்து எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி வச்சிருப்போம். இவர் சங்குகர்ணருடைய அவதாரம்னா கீழே சங்குகர்ணர் வச்சிருக்கோம். இவர் 4 அவதாரம். சங்குகர்ண தேவதையினுடைய பிரகலாதர் வந்து கிருதயுகத்துல பிரகலாதரா அவதாரம் பண்றார், துவாபர யுகத்துல பாகலிகராஜரா பண்றார், இந்த கலியுகத்துல வியாசராஜன், ராகவேந்திரர் அப்படின்னு 4 அவதாரம். இன்னைக்கும் ஜீவந்தமா இருக்கார். நீங்க நிஜரூபராயரை பார்த்தேன்னா கீழே இன்னைக்கும் அந்த ஜீவந்தமா இருப்பார். எத்தனையோ அனுபவங்கள், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற இந்த இதுக்கு இது 2வது கட்ட கும்பாபிஷேகம் 22/2/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு நாங்க அந்த முதல்ல 9/2/2017 பண்ணோம். அது கரெக்டா வியாழக்கிழமை தான் வந்தது. மாக சுக்ல திரையோதசின்னு சொல்லிட்டு அந்த நட்சத்திரம் அந்த இதுல திதியில பண்றோம். அதுல பண்ணும்போது 2வது பண்ணும்போதும் அதே வியாழக்கிழமை தான் வந்திருக்கு. அதே வந்து ஏன்னா இன்னும் கேட்டா இந்த இதுல வந்து குரு புஷ்யார்க்க யோகம்னு ரொம்ப விசேஷமான நாள்ல இங்க வந்து ஆக போறது. யாகசாலையெல்லாம் பெருசா பண்ணியிருக்கோம். அன்னதானம் இங்க 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 வந்து 21, 22ல ஆயிரக்கணக்கான பேருக்கு அன்னதானம் பண்ண போறோம். எத்தனை பேர் வந்தாலும் எத்தனை வந்து அதுக்குண்டான பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு. கலை நிகழ்ச்சிகள் இருக்கு, நூல் வெளியீடு இருக்கு, அப்புறம் இந்த ஹோமங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாருமே 21/2/2024 22/2/2024 22/2/2024 வியாழக்கிழமை காலையில் 9 மணியிலிருந்து 10 மணி வரலும் மேல கும்பாபிஷேகம். அதுக்கப்புறம் 10லிருந்து 11 வரையிலும் நூல் வெளியீடு. அப்புறம் 11 மணியிலிருந்து எல்லாருக்கும் அன்னதானம். இங்க உள்ள வந்து பஞ்சாமிர்த அபிஷேகம், மங்கள ஆரத்தி எல்லாம் ஆகும்போது 12:30 மணி ஆகும். இந்த மாதிரி விசேஷமான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணியிருக்கோம். அங்கிருந்து வர்றதுக்கு இலவசமா நாங்க வந்து ஆட்டோலாம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இங்க திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாலும் பஸ் ஸ்டாண்ட் வந்தாலும் அன்னைக்கு முழுக்க எங்க பேனர் கட்டிட்டு இலவசமா வந்து ஒரு உங்களுக்கு ஆட்டோ வந்துட்டு போயிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இப்ப வந்து வெளியூர்ல இருந்து யாராவது வந்தாலும் தங்கறதுக்கு உண்டான அந்த ஏற்பாடுகள்லாம் விரிவா பண்ணியிருக்கோம். எங்களுடைய ராகவேந்திர பிருந்தாவனா இந்த இடத்துல கிரந்தாலயாது எங்க நிர்வாக குழுவும் கமிட்டி உறுப்பினர்களும் மிக நல்லா அதுக்கு உண்டான ஏற்பாடுகள், விரிவான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணியிருக்கோம். இது தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள்லாம் நாங்க இதுல கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அந்த எண்கள்ல தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்களுக்கு உண்டான பக்தர்களுக்கு உண்டான எல்லா சௌகரியங்களும் நாங்க பண்ணி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம். மந்திராலயத்துல பாத்தீங்கன்னா பிருந்தாவனத்துக்கு எதிரில் நேரா அந்த இடத்துல வந்து ஆஞ்சநேயர் இருப்பார். அதே மாதிரி இங்கேயும் அமைச்சிருக்கோம். காஞ்சி பரமாச்சாரியால் பூஜை பண்ண சிவலிங்கம் அது இங்க இந்த இடத்துல பிரதிஷ்டை ஆகுது. உள்ள ராகவேந்தர் அவருடைய ஜீவிதமான காலத்துல சந்தனம் அரைச்சார். சந்தனம் அரைக்கும் போது அந்த சந்தனம் பூசின்றவங்களுக்கு எல்லாம் எரிஞ்சது. அக்னி சூக்தம் சொல்லி அரைச்சார். எல்லாருக்கும் பூசிண்டு எரிஞ்சது. அப்புறம் யார் இப்படி பண்ணதுன்னு பார்த்த உடனே அப்புறம் வர்ண சூக்தம் சொல்லி அரைச்ச உடனே அந்த கல் இங்க வந்திருக்கு. எல்லாருக்கும் குளிர்ந்து போச்சு. அந்த மாதிரி விசேஷமானது. அந்த ராமபிரான் சீதாதேவியை தேடிட்டு போகும்போது எந்த கல்லுல அமர்ந்தாரோ அந்த கல்லுல தான் மந்திராலயத்துல பிருந்தாவனம் இருக்கு. அதே மாதிரி அதே கல்லுல கொண்டு வந்துதான் இங்க ஆஞ்சநேயர் எல்லாம் பண்ணியிருக்கோம். அது மாதிரி மேல அவர் வந்து வியாசராஜரா இருக்கும்போது 732 இடங்கள்ல ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை பண்ணிருக்காரு. அந்த 732ல ஒரு ஆஞ்சநேயர் இங்க இருக்கு. ஏன்னா பலவித விசேஷங்கள், மகத்துவங்கள் கொண்ட அற்புதமான ஸ்தலம் ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயா என்னும் பிரதிரூப மந்திராலயம். எங்க தாரக மந்திரமே மந்திராலயம் போல் ஒரு கிரந்தாலயம், கிரந்தாலயத்தில் ஒரு மந்திராலயம் இருக்கு. எல்லாருக்கும் உங்க மூலியமா பக்தர்கள் இங்க திரளாக வந்து இந்த அனுகிரகத்தை இங்க வந்தாலே போதும். பெரிய நிதி எல்லாம் எங்கள்கிட்ட கிடையாது. திரும்ப நிதி வசதி எங்களுக்கு கிடையாது.
இன்னைக்கு பக்தர்கள் என்ன கொடுக்குறாங்களோ அதை வச்சு மறுபடியும் பண்ணுவோம். நாளைக்கு என்ன பணம் வருதோ அதை வச்சு பண்ணுவோம். அடுத்த நாளைக்கு இருக்காது. இங்க வேலை எத்தனை பேர் பணிபுரியவங்க எல்லாம் அத்தனை சுத்தமா அவ்வளவு இதுவா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த இடத்துல வந்து நிறைய இது கோடிக்கணக்கில் பணம் வச்சுட்டோ லட்சக்கணக்கில் வச்சுட்டோ அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு லெவல்ல நீங்க பாத்தீங்கன்னா நாளைக்கு கொடுக்கறதுக்கு இருக்காது. அந்த மாதிரி லெவல்ல ஆனா அத்தனை மகிமைகள் புரிஞ்சு அன்னைக்கு பக்தர்களுடைய பங்களிப்புல நாங்க அது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எல்லாரும் இது நல்லா வெளியில இன்னும் நல்லா எடுத்துட்டு போய் இன்னும் பக்தர்கள் நிறைய பேர் வந்து இங்க ஜனவரியில தான் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேருக்கு நாங்க இங்க வந்து அன்னதானம் எல்லாம் பண்ணோம். அந்த மாதிரி விசேஷ காலங்கள்ல பண்ணிட்டு இருக்கோம். இந்த எங்களுடைய இந்த செகண்ட் பேஸ் கும்பாபிஷேகம் மிக சிறப்பா நடைபெறதுக்கு உங்கள் எல்லோருடைய ஆதரவையும் வேண்டி வணங்கி நான் வந்து விடைபெறேன்.